இளம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பே குழந்தைகளுக்கான சமையல் கூடங்கள் தயாராகி விடுகின்றன என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இப்போதே விரிசல் விழுந்துவிட்டது. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தேவையற்ற விமர்சனம் செய்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லாம் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்களுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். எனது கூட்டத்தில் தாவேக்கவினரை விருப்பப்பட்டு வரவேற்பு அளிக்கின்றனர். கட்சி தலைமையின் அனுமதி பெற்று வர தாவேக்கவினருக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இபிஎஸ் பிரச்சார கூட்டத்தில் தாவேக்க தொண்டர்கள் கொடியுடன் சேர்வதுதான் இயற்கையான கூட்டணி. இன்றிலிருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட். திமுக ஆட்சியின் நாட்கள் குறைய ஆரம்பித்து விட்டது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்பதே ஆளுங்கட்சியின் நோக்கம். அதனால்தான் கரூரில் தாவேக்க கேட்ட இடத்திற்கு மாற்று இடம் கொடுத்திருக்கிறார்கள். 41 பேர் உயிரிழப்புக்கு திமுக அரசே காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்த பின் திருமாவளவனின் எண்ண ஓட்டம் குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் RSS பாஜ என கூறும் திருமாவளவனின் அரசியல் தரம் தாழ்ந்து மாறியிருக்கிறது என பாஜ மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிராமங்களில் வேதனை மிகுந்த ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி உள்ளது. கிராம பொருளாதாரம் லென்ஸ் வைத்து தேடும் வகையில்தான் உள்ளது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். காவிரி பாசன மாவட்டங்களில் உர தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு நடக்கும் வன்கொடுமைகளை அரசு கண்டிக்காதது ஏன்? மேற்கு வங்கத்தில் பெண் டாக்டருக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கனிமொழியும் செல்வ பெருந்தகையும் குரல் கொடுக்காதது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். தவிகவிற்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக முயற்சிப்பதாக சந்தேகம் எழுகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திடமாகத்தான் இருக்கிறது. கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். ஆம்னி பஸ்களில் கட்டணம் வசூலை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பஸ்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். டிவியில் செய்தி வாசிப்பது போல் பிரச்சாரத்தில் சத்தமாக வாசிக்கும் விஜய் சிறந்த செய்தி வாசிப்பாளர் என நாடக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். அமிர்தசரஸ் பொற்கோவிலை மீட்பதற்காக ராணுவத்தை அனுப்பிய முன்னாள் பிரதமர் இந்திராவின் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை ஒரு தவறான வழிமுறை. அந்த தவறுக்காக இந்திரா தன் உயிரையே இழந்தார் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். பெண்கள் இரவில் வெளியே செல்ல அனுமதிக்கக்கூடாது, அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரத்தை முன்வைத்து மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். காசாவில் போரை நிறுத்தி அமைதியை மீட்பது குறித்து எகிப்தில் நாளை நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா 100% வரி விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சீனா எதிர் நடவடிக்கை எடுப்போம் என அறிவித்துள்ளது. அமெரிக்கா தன்னிச்சையாக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது, நாங்கள் போராட பயப்படவில்லை என்றும் கூறியுள்ளது. பாகிஸ்தானுடன் சண்டையை தொடர விரும்பவில்லை என்று டில்லி வந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாகி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் மோதல் வலுத்து வருகிறது. பாகிஸ்தானின் எல்லை சோதனை சாவடிகளை ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான் ராணுவம் கைப்பற்றியது. இதனால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த நாளை உலகத் தலைவர்கள் எகிப்தில் கூடுகின்றனர். சமரசம் செய்ய சென்ற கத்தார் நாட்டைச் சேர்ந்த 3 தூதர்கள் வாகன விபத்தில் இறந்தனர். மேலும் 2 காயமடைந்தனர். அமைதிக்கான நோபல் பரிசு சர்ச்சை இன்னும் ஓய்ந்தபாடில்லை. தேர்வு செய்யப்பட்ட வெனிசுலா நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ பெயர் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே விஷயம் கசிந்துவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. மெக்சிகோவில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. மீட்புப் பணி முழு வீச்சில் நடந்து வருகிறது. திருமாவளவன் வாகன விபத்து தொடர்பான வழக்கில் தமிழக அரசு விசாரணை செய்த பிறகு திருமாவளவன் கட்சியால் தான் நடந்தது என ஊர்ஜிதமாக போகிறது. அதன் பிறகு திருமாவளவன் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்டார். நெரிசலில் இழந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்கிறது தவிக, அதற்கு துணை நிற்கிறது அதிமுக என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார்.
தங்கம் விலை உயர்வால் வெள்ளி மீது முதலீடு அதிகரித்து வருகிறது. இதனால் சென்னையில் பார் வெள்ளிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பிரச்சாரத்தில் அதிமுக மூத்த நிர்வாகிகளான செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணிகள் படிப்படியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார். ஏகாம்பரநாதர் கோவிலில் 26 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. டிசம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2703 நிரந்தர பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் 2200 நிரந்தர பேராசிரியர்களுக்கு தேர்வு நடத்துவோம் என அமைச்சர் கோவி செழியன் கூறினார். தமிழகம் தலைநிமிர என்ற முழக்கத்துடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மதுரையில் இருந்து தனது பிரச்சார பயணத்தை துவங்குகிறார். நெல்லை வெள்ளியூர் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளராக சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒன்றிய செயலாளர் கிரகாம்பல் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அலெக்ஸுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பழனிசாமியை ஒதுக்க வேண்டும், விரட்ட வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். பல சூழ்ச்சிகள், பல பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து அதிமுகவின் அலங்கார தேவதையாக அவர் இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவும் தாவேகாவும் நெருங்கி வருவது திமுக, காங்கிரஸ், அமமுக மட்டுமின்றி பாரதிய ஜனதாவையும் பீதியடைய செய்துள்ளது. தேசிய பாதுகாப்பு படை சார்பில் பெண்களின் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த 300 கிலோமீட்டர் தூரம் செல்லும் சைக்கிள் பயணம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் உள்ள மும்பை கேட்டில் துவங்கியது. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாகி இன்று டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களும் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தில்லியில் 21 கிலோமீட்டர் ஓடும் வேதாந்தா டில்லி அரை மாரத்தான் நடந்தது. முதல்வர் ரேகா குப்தா போட்டியை துவக்கி வைத்தார். 40,000 பேர் ஓடினர். அரசியல் சாசன உத்தரவாதங்கள் இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாமி தரிசனம் செய்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஜனநாயகத்துக்காக போராடி வருகிறார். அவரும் நோபல் பரிசுக்கு தகுதி பெற்றவர்தான் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுரேந்திர ராஜ்புத் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான கட்டணத்தை UPI மூலம் வசூலிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதுடன் பணம் செலுத்தும் வசதி எளிமையாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 பேரை போலீசார் தேடுகின்றனர். தேச பிரிவினையின் போது ஏற்பட்ட வரலாற்று பிழையை திருத்தவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களுக்கு இந்திய மண்ணின் மீது முழு உரிமை இருக்கிறது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்டர் தர்மபதியில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. தேரோட்டத்தை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதல் நாடு கிராமம் எல்லைப்பிடாரியம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா நடந்தது. 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மலர் மாலையுடன் வந்து எல்லைப்பிடாரியம்மனை வழிபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர் ஒருவர் சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார். தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள நடிகர் டி ராஜேந்தர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்ததால் ரயில் நிலையம் ஸ்தம்பித்தது. ஜன்னல் வழியாக ஏறி இடம் பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த பெண் காவலர் ரமாமணி மீது எதிரே வந்த பைக் மோதி விபத்துக்குள்ளானதில் ரமாமணி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள இருக்கும் பிரச்சார பயணத்தின் போது அவர் பயன்படுத்தக்கூடிய பிரத்யேக பிரச்சார வாகனம் இன்று மதுரைக்கு கொண்டுவரப்பட்டு தொடக்க விழா நடைபெறும் மேடைக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து விழுந்தன. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
கோவையில் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிக்க அழைத்து வரப்பட்ட 2 கும்கி யானைகளுக்கு மதம் பிடித்ததால் டாப் ஸ்லிப்பிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. தற்போது ரோலக்ஸை பிடிக்க சின்னத்தம்பி என்ற கும்கி யானை கம்பன் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ள நிலையில் திருப்பூர் புதுமார்க்கெட் வீதி, குமரன் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதித்தது. தாவிக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் ஃபேஸ்புக்கில் முதல்வர் நீதிபதி குறித்து அவதூறாக பதிவிட்டதாக சானார்பட்டி போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை பிரச்சாரம் செய்யவுள்ளார். நயினார் நாகேந்திரனை சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தலைமையில் பாரதிய ஜனதாவினர் ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி வரவேற்க போலீசாரிடம் அனுமதி கேட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடியில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரனின் உடல் முன்பு அவரது இளைய மகன் அஜித்துக்கு ஏற்கனவே நிச்சயித்த பெண்ணுடன் திருமணம் நடந்தது. குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான ஸ்ரீசன் ஃபார்மா நிறுவனம் பல்வேறு விதிமீறலில் ஈடுபட்டிருப்பது மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டுக் கழக அதிகாரிகள் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழக மருந்து நிர்வாகத்துறை மீதும் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டுக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கான காத்திருப்பு நேரம் சராசரியாக 7.57 நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் உலாவரும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்யாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரியில் உள்ள தடுப்பணையை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. செய்யாற்றில் குளிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 3 வயது ஆண் குழந்தை செயின் டாலரை விழுங்கியது. அறுவை சிகிச்சை இல்லாமல் அரசு மருத்துவர்களால் டாலர் வெளியில் எடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என அமைச்சர் சேகர்பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையினர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 கோவில்களுக்கு சொந்தமான 53.38 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் தங்க முதலீட்டு திட்டத்தின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 2999 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 57,000 கன அடியாக சரிந்துள்ள நிலையில் மெயின் அருவி, சினிஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு வாழைத்தாரும், ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு ஹெல்மெட்டும் போலீசார் வழங்கினர். இந்து சமய அறநிலையத்துறையின் கூடுதல் ஆணையாளராக ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 29,540 கன அடியில் இருந்து 59,123 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 3.70 அடி உயர்ந்து தற்போது 115.18 அடியாக உள்ளது. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சை, நெல்லை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. உடல்நலக் குறைவால் இறந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைதி ரவுடி நாகேந்திரனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 21 குழந்தைகள் இறப்புக்கு காரணமான இருமல் மருந்து நிறுவனத்தில் 15 ஆண்டுகளாக தமிழக அரசு ஆய்வே நடத்தவில்லை என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹோசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற கார் பிக்கப் வாகனம் மீது மோதியது. பின்னால் வந்த லாரி உள்ளிட்ட வாகனங்களும் கார் மீது மோதின. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேர் பலியானார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் திரியாலம் பகுதியில் பட்டாசு கடை உரிமையாளர் திருப்பதி என்பவர் 5 டன் பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்தார். அந்த குடோனுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான தீர்ப்பு முருகனருளால் தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் சாமி, சரண்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2.8 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டன.
பொள்ளாச்சியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறித்து சென்ற கேரளாவைச் சேர்ந்த கோகுல்தாஸ், அமல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியா வங்கதேச எல்லையில் சட்டவிரோதமாக 20 தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயன்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அதன் மதிப்பு ரூபாய் 2.82 கோடியாகும். எகிப்தில் ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எல்லையின் பல்வேறு பகுதிகளில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஹிந்தியில் தனுஷ், கிருத்தி சனோனை வைத்து தேரே இஸ்க் மே படத்தை இயக்கியுள்ளார் ஆனந்த் எல் ராய். தமிழிலும் டப்பிங் ஆகிறது. அடுத்து நீண்ட காலமாக தான் எடுக்க நினைத்த நயி நவேலி என்னும் ஃபேண்டசி படத்தை இயக்கவுள்ளார். இதில் கிருத்தி சனோன், யாமி கௌதம் இருவரும் நாயகிகளாக நடிக்கின்றனர். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் சண்முக முத்துசாமி இயக்கிய டீசல் படம் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகிறது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இயக்குநர் மிஷ்கின், தமிழ் சினிமாவில் கமலுக்கு பிறகு அழகான ஹீரோ ஹரிஷ் கல்யாண் தான். அவர் நிச்சயம் டாப் ஹீரோக்களில் ஒருவராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் 100வது படத்தை தமிழ் இயக்குநர் ரா கார்த்திக் இயக்குகிறார். இதில் ஹிந்தி நடிகை தபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 90களில் பிரபலமான ஜோடியாக பார்க்கப்பட்ட நாகார்ஜுனா, தபு இருவரும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே படத்தில் இணைந்திருப்பது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. நடிகர் ஜீவன் நடித்த நான் அவனில்லை படம் பாணியில் பல ஆண்களை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபடும் பெண் கதையில் மலையாளத்தில் பெண்ணு கேஸ் எனும் படம் உருவாகிறது. ஏமாற்றும் பெண்ணாக நடிகை நிக்கிலா விமல் நடித்துள்ளார். பெவின் சித்தார்த் இயக்கியுள்ள இந்த படம் நவம்பரில் ரிலீஸ் ஆகிறது. லவ் டுடே, டிராகன் படங்களில் நாயகனாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அடுத்து நடித்துள்ள படம் டூயட். இந்த படம் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றிய நிகழ்ச்சியில் செய்தியாளர் ஒருவர், நீங்கள் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, உங்களிடம் அதற்கான தோற்றமில்லை என சொல்ல ரசிகர்கள் என்னுடன் கனெக்ட் செய்து கொள்கிறார்கள். நான் சாதாரண மனிதன் லுக்கில் படத்தில் இருப்பதுதான் அதற்கு காரணம் என கூலாக பிரதீப் பதிலளித்தார். பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷன் சில படங்களை தயாரித்துள்ளார். 2019 சூப்பர் 30 படத்திற்கு பிறகு தயாரிப்பை நிறுத்திய அவர் தற்போது மீண்டும் தயாரிப்பில் இறங்கியுள்ளார். அஜித் பால் சிங் இயக்கும் ஸ்டோம் எனும் வெப் தொடரை தயாரிக்கிறார். நடிகை பார்வதி திருவொத்து நாயகியாக நடிக்க உள்ளார். தனுஷ் நடித்த 3 படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் அனிருத். சில ஆண்டுகளாக தனுஷ் படங்களுக்கு இசையமைக்காமல் இருந்த அனிருத் கடைசியாக 2022 திருச்சிற்றம்பலம் படத்திற்கு இசையமைத்தார். அதன் பிறகு தற்பொழுது தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் படத்திற்கு இசையமைக்கிறார். விஜய்க்கு அரசியலில் வழிகாட்ட சரியான ஆட்கள் இல்லை. அவரது தந்தையை விஜய் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என இயக்குனர் அமீர் கூறியுள்ளார். நடிகர் விக்ரம் இயக்குனர் மடோன் அஸ்வின் உடன் தனது 63வது படத்தில் நடிக்க இருந்தார். பல மாதங்களாக துவங்கப்படாத நிலையில் சமீபமாக விக்ரமின் படங்கள் தோல்வியடைந்ததை கருத்தில் கொண்டு தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை குறைக்க கோரியுள்ளனர். இதனால் சம்பளத்தை 50 கோடியிலிருந்து 30 கோடியாக குறைத்துள்ளாராம் விக்ரம்.